வந்தீங்க ஸ்க்ரீன். வந்தீங்க. ஓகே, நான் போன கிளாஸில் ஒர்க் ஒன்று தந்திருந்தேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துப்பீங்க நம்புகிறோம், அப்படிதானே? ஆ ஓகே, நல்ல குட். அந்த சார்ட்டை நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? அந்த சார்ட் எப்படி ஆமா. செல்லையிலும் இன்ஷா அல்லாஹ். ஓ ஓ எஸ். ஓகே, பிஸ்மில்லா. ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போங்க பாப்போம். فتحة كسرتين لما مد شد سكون فتحتين فتحة مد بس كان يريد سلوفا الماء. இது ஸ்லோ பண்ணுறேன். நான் ரிப்பீட் பண்ணுறேன், சரியா? இதில் ஸ்லோ பண்ணல சரி. பிரச்சனை இல்லைண்ணா. இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தெலாம் டைமிங் செய்யப்பட்டிக்குது. நான் ரிப்பீட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம். நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம், சரியா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஆ ஸ்ட்ராங்கா சரியான ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் டபுள் தேர்ட் அந்த டபுள் ஸ்டைலுக்கெல்லாம் போகணும். ஓகே, பிஸ்மில்லா. ஓகே. فتحة مد كسرتين لما مد شد سكون فتحة مد لما مد كسرتين என்ன நின்று شد كسرتين كسر سكون. ஏது இடையில விட்டு விட்டு போகுது, அப்படிதானா? மறந்து அப்போ சரி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்தீங்க சொல்லி, ப்ரிப்பேர்டாக வந்தீங்க சொல்லி. நான் சொல்லி காட்டினே போன கிளாஸ் இல்ல சொல்லி. சோலோ சிவங்க நல்லா வாங்க. விளங்கல. தனியாக ப்ராக்டிஸ் பண்ணவே நல்லா வாங்க. எப்போ என்ன ஆகுது தெரியாது. ஓகே, நான் ஒரு டிப். சரி, இது அப்போ நான் அந்த ஒர்க்கை அப்படி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் இந்த பெண்டிங் ஒர்க்கை நாங்கள் வச்சுக்கொள்வோம், சரியா? நீங்க நீங்க சரி நீங்க செல்லி பலகார நேரத்துக்கு முன்னால கட்டாயம் இந்த ரெக்கார்டை கேளுங்க. உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆகுது, ஏன் உங்களுக்கு ஃப்ளோ ட்ரெக்ல வருது இல்லைங்கிறத நீங்க இன்ஷால்லா ரெக்கார்டை கேட்டால் உங்களுக்கு அதில் ஐடியா எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷால்லா, சரியா? டென்ஷன் ஆக வேணாம். சரி. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஒன்று தான். இது உங்களோட இதை பைஹார்ட் பண்ணிட்டு வரதும் பச்சை போல ராங். அது அப்படி வேணாம். இது நாங்கள் ஜஸ்ட் கண்ணால் ஐ கான்டாக்டில் கண்ணால் பார்க்குற நேரம் எங்களோட மெமரிக்கு என்ன ஐடியா வருது அதனால் செல்லி பழகிக்கொள்ளணும். அதான் நினைக்கிற முக்கியமான விஷயம். ஓகே, நாங்கள் அன்றைக்கி இன்னும் ஒரு சாப்டருக்கு போவோம். நோட்ஸ் கொஞ்சம் தமிழில் வரும், பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டா சரி. நான் சொல்கிறத வச்சு எந்த ஒரு நோட்ஸும் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கோ நோட் எடுக்கிறதுக்கோ எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோ தேவைப்படாது. குருவான ஓதுறது தான் எங்களோட டாஸ்க்குக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் விஷயங்களை சரியாக லிசன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டா சரி. அண்டர்ஸ்டாண்ட்? தமிழை பார்த்து பயப்பட வேணாம். சரி சரி, ஓகே. இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு முக்கியமான ஒரு பாட்டுக்கு வாரம். குர்ஆனில் எங்களுக்கு ஒரு சேலஞ்சான பாட்டு உண்டு இது. அந்த சேலஞ்சை நாங்கள் தாண்டிட்டோம் என்றால் நாங்கள் சக்ஸஸாக போயிடும். நிறைய பேர் அந்த சேலஞ்சை பார்த்து பயந்து போகிற பிரச்சனை ஒன்று தான் நிற்கிது. மிச்ச சிம்பிளான விஷயம் உண்டு, சரியா? எங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு எழுத்தெல்லாம் தெரியும். அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? எனக்கு எழுத்து ஆ தெரியாமல் தெரியும். அந்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டு வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினீங்க. ஜஸ்ட் சிங்கிள் வேர்டுகள் பலதுகளை நான் உங்கள்கிட்ட கேட்குற நேரம் நீங்கள் சரியாகவே சொல்லி காட்டினீங்க. வேர்டாக சொல்லி காட்டினீங்க. என்ன சொன்னது கேட்குதா சவுண்ட்? ஆ ஆனா பண்ணுது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, ப்ராப்ளம் எங்க இருக்குது அப்படி என்றால், எங்களுக்கு தெரிஞ்ச அந்த லெட்டர்ஸை வேர்டை வச்சுக்கொண்டு குர்ஆன்ட வேர்சஸை நாங்கள் சூறாவாக ப்ராக்டிஸ் பண்ண போகிற நேரத்தில் எங்களுக்கு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ? எது சரியான உச்சரிப்பு சரியான ஓதல் என்று அக்செப்ட் பண்ணப்படுதோ அந்த ப்ராக்டிஸ் எங்களுக்கு வருது இல்லை. இங்கே தான் இஷ்யூ. அலிஃப்லேருந்து யா வரைக்கும் லெட்டர்ஸ் தெரியும், வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணவும் தெரியுது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த லெட்டர்ஸை வச்சுக்கொண்டு
கொருவாண்ட ஸ்டைலுக்கு வேர்சஸாக சூறாக்களாக ப்ராக்டிஸ் பண்ண போகிற டைமில் என்ன வருது? எந்த ஓதல் இந்த உலகத்தில் அக்செப்டபிள் என்று இருக்குதோ அந்த ஓதல் வருது இல்லை, வேற ஒரு ஏதோ ஒரு இது நான் மாறுறோம், சேஞ்ச் ஆகுறோம். எங்கள்கிட்ட பாசில் நாங்கள் ரோங்காக ஓதுறோம். ஓகே, அதை நாங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது என்றால் அதுக்காக வேண்டியே தான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட பாட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கரண்ட்லி இருக்கிற இந்த பாட்டு. என்ன பாட்டு? வேர்சஸாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பாட்டு. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? ஆம். ஆகவே இந்த வேர்சஸ் என்ற பாட்டு கூட தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் நாங்கள் ஏன் வேர்சஸாக பார்க்குறோம்ங்கிறத நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஏன் இந்த பாட்டு தேவை என்ற ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன? ஒய் என்ற கேள்விக்கு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் என்ன? எங்களுக்கு எழுத்து தெரியும், எங்களுக்கு வேர்ட் தெரியும், பட் குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் ஓத போகல, எங்களோட ஓதலில் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ள தான் இந்த சப்ஜெக்டை வச்சுக்கிறோம். ஓகே, சரி. எனவே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வேர்சஸை ரிசைட் பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம் அண்டல்ல. குர்ஆன்ட வேர்சஸை ரிசைட்டிங் செக்ஷனுக்கு நான் போகிறோம். அப்போ ரீட் பண்ணுறதுக்கும் ரிசைட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ம், இல்ல. Yes. ஈக்கி. இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்? ஜஸ்ட் நார்மலாக சொல்லுங்க பார்ப்போம். மகேஷ் இவ்வளோ நார்மலாக என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? ரீட் பண்ண போகல அந்த குருவான் அந்த சூறாவதி அந்த ஓதுற சிஸ்டம் நீக்குதானே. ஓ, அந்த சிஸ்டம் வராது, சும்மா வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐ ஆம் கோயிங் டு ஓ. ஸ்கூல் இங்கிலீஷில் வாசிக்கிற மாதிரி சும்மா நார்மலாக வாசிச்சு கொண்டு போகலாம். அப்படியெல்லாம் குர்ஆனை ஓதுறது. ஏன்னா குர்ஆனை ஓதுற நீங்கள் சொல்கிறது போல் நாங்கள் டோன் எடுத்து ராகம் எடுத்து ஓதுற ஸ்டைல் உண்டு. அப்போ அந்த ஸ்டைல் எங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ சரி. ஃபைசல் இன்னொரு முக்கியமான கன்செப்டுக்கு நான் வாரோம். குர்ஆனை நாங்கள் ஓத போகிற டைமில் நீங்கள் நல்லா சப்போஸ் பண்ணி அவதானிச்சு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. எப்படி என்றால் நாங்கள் நிப்பாட்டுற இடம் வருது, ஸ்டாப் பிளேசஸ், இதான் நிப்பாட்டுற இடம். குர்ஆனில் நிப்பாட்டுற இடம் அது உண்டு. வசனத்தை முடிச்சிட்டு நிப்பாட்டுறதாய்க்கும், அல்லது வசனம் ஒன்றை ஓதி கொண்டு போகல எங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், எங்களோட மூச்சு டயர்ட் ஆகும், அப்போ உடனே நாங்கள் நிப்பாட்டணும் என்ற மாதிரி இடங்கள் வரும் தானே. அந்த இடத்துல நீங்கள் எப்படி நாங்கள் நிப்பாட்டுறோம் என்று நீங்கள் பார்த்தீங்க என்றால் குர்ஆன் ஸ்டைலில் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். உதாரணத்துக்கு ஃபத்ஹத்துன்னு வச்சிக்கும், நாங்கள் வேற ஒரு மாதிரி இழுத்து நீட்டி அப்படி இப்படியா நிப்பாட்டுவோம். நீங்கள் அவதானிச்சு பார்த்துக்கிறீங்களா? அப்படி ம். பார்த்துக்கிறீங்க. அப்போ அங்கனைக்கு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் உண்டாகிக்குது அவங்களுக்கு. எங்கே சரி ஏன்னா அப்போ நான் ஓதி கொண்டு வரேன், எனக்கு வேறு மெத்தடில் நிப்பாட்டுறேன், இது எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி புதிய உங்களுக்கு என்ன சொல்றது, அறிமுகம் இல்லாத புதிய சூறா வசனத்தை நீங்கள் ஓதுற நேரத்தில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துக்குதா? ஆமா. வந்துக்குது. அப்போ நாங்கள் உண்மையில முதல்ல அது என்ன செய்யணும்? வசனமாக ஓத போகிறதால அந்த இஷ்யூஸுக்கு நாங்கள் சொல்யூஷனை தேடணும். அது ப்ராப்ளம் உண்டு, எனக்கு பிரச்சனை உண்டு, அதுக்கு ஒரு தீர்வு உண்டு இக்கணுமே. அதை நாங்கள் இன்றைக்கு பேசுவோம், பார்த்துக்கொள்வோம். எந்த குர்ஆன்ல எந்த வசனத்தை எங்களுக்கு பிரட்டினாலும் எடுத்தாலும் அதில் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகப்படாது. எப்படி நிப்பாட்டுறங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான சாப்டர். சரியா? நான் இதில் கேள்வி கேட்பேன், அடுத்த கிளாஸில் கேள்வி கேட்பேன், நோட்ஸ் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்பேன். உங்களுக்கு எந்த தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பட்டிக்கு நான் பார்க்கணும். சரியா? முழு குர்ஆன்ல இருக்கிற 6666 வசனம், 6666 வசனத்தையும் குர்ஆன்ல நிப்பாட்டுற சிஸ்டத்தை நாங்கள் பொறுத்து 3 மெத்தடில் 3 மெத்தட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 மெத்தட் தான் நிற்கிறேன். இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் தான் எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்காட்டி கேட்டுக்கிறோம்மா. சரியா? முக்கியமான பாடம். சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்றால் நாங்கள் வசனம் ஒன்றை ஓதி கொண்டு போகிறோம், நிப்பாட்டுற இடத்துல லாஸ்ட்ல எந்த எழுத்துல நாங்கள் நிப்பாட்டுறோமோ அந்த லாஸ்டாக வந்திருக்கக்கூடிய சிம்பிள் அடையாளம் குறியீடு இது ரெண்டுல ஒன்று ஆயிக்கணும். எது ரெண்டும்? ஃபத்ஹத்தைன். வெரி குட். ஃபத்ஹத்துன். ஃபதஹத்துன்னா பிள்ளை ராங். ஃபத்ஹா ஃபதஹத்தைன் லம்மா. கசரலம்மாவா? விலங்கல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. ஃபத்ஹா லம்மா. ஃபதஹலமாண்டும் இல்லை. ஃபத்ஹா மத்து. ஃபதஹ மத்து. இன்ஷா அல்லாஹ் யா. ஃபைசல் ஒரு காலத்தில் எப்படி ஒரு காலத்தில் நீங்கள் இந்த ஃபெஸ்ட் ரெக்கார்டிங் இந்த கிளாஸஸ் ரெக்கார்டிங் கேட்டால் நீங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா யோசிப்பீங்க இன்ஷா அல்லாஹ்.
நிறைய நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிற சரி நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸை கேட்டேன் சரி நானா இப்படி ஓதினேன்னு சொல்லி பார்க்குற லெவலில் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்போ அதில் லிஸ்ட்டில் நீங்களும் சரிங்க இன்ஷால்லா, பயப்பட சரியா? உங்களோட நீங்கள் தான் கேட்க போறீங்க இன்ஷால்லா, சரி. கேட்க நேரம் ஐடியா வரும். அப்போ என்னென்ன அடையாளங்கள் இருக்குது கிளியராக சொல்லுங்க. குழம்பாம சொல்லுங்க இன்ஷால்லா. பத்தாமத வெரி பத்ததை. குட். ஃபதஹ் மத்தாவும் ஃபதஹத்தையும் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் ஓதுற இடத்துல லாஸ்ட்ல வரணும். பெஸ்ட் ரூல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க நிப்பாட்டுற அந்த வசனத்துல லாஸ்ட்ல என்ன வந்திக்கணும், என்ன லெட்டர் வந்திக்கணும், அலிஃப் வந்திக்கணும். அலிஃப். இது மூன்றுல ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் உங்களுக்கு செய்ய வேண்டிய சிம்பிளான வேலை என்னென்றால் எந்த எழுத்துல நீங்க நிப்பாட்டுறீங்களோ அந்த லெட்டரை டூ கவுண்ட். நாங்க டூ கவுண்ட் சொல்றது உங்களோட ஃபிங்கர் ஒன்றை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ண டைம், திறந்துட்டு மூடுற நேரம், திறந்துட்டு மூடுற டைமுக்கு நீ நிட்டணும். நாங்க இன்னொரு வகையில சொன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் நாங்க நீட்டி ஓதணும். விளங்கினா அந்த விஷயம்? விளங்குதா? ஆ. விளங்கினேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு கீழே 3 உதாரணங்கள் தரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு இந்த 3 லாஸ்ட் மட்டும் எப்படி எப்படி நிப்பாட்டணும், ஏன் நாங்க இப்படி நிப்பாட்டணும். குயிக் பாப்பமே ஃபாஸ்ட். எப்படி நிப்பாட்டணும், புல்ஸ். அதுக்கான ரீசன் என்ன? இந்த ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆப்ரேட் பாட்டு. விளங்கலவா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, உங்களோட சவுண்ட் ரெஸ்ட் எடுக்க மாதிரி. இந்த ஜிம் அந்த கடைசி எழுத்து என்ன? ஜிம் தானே? ஆ, ஜிம் தானே அடையாளம் வந்திக்குது, அப்போ ஜிம் எப்படி நிப்பாட்டணும்? ஜ வெரி குட், ஜே. ஏன் நாங்க நீட்டணும், ரீசன் என்ன? பத்தமது பெரியவா பெரியவா. பத்ததைன். பதாதன்னு என்ன குழப்பமா தான் இருக்கிறான். பாத்தீங்களா சிம்பிள்ஸ் எங்க தேவைப்படுன்னு சொல்லி. அப்போ லாஸ்ட்ல பதாத்தை நிக்குது. சரியா? நாங்க நிப்பாட்டுற இடத்துல பதாத்தை நிக்கி அதோட கடைசி அலிஃப் வேற வந்திக்கு, டபுள் கன்ஃபார்ம் அப்படி வந்தா. சரியா? டபுள் கன்ஃபார்ம் சொல்லி தான் ஒன்று மட்டும் ரெண்டு வந்திக்குது. ரெண்டாவது எப்படி நிப்பாட்டுறது? பத்ததுன். ஃபத்ஹத்துன் வந்திக்குது. நல்லா கவனம். அப்ப எப்படி நிப்பாட்டுறது? பதாத்துன் வந்து நிப்பாட்டல எப்படி? இங்க ஃபத்ஹத்துன் இல்லையே அப்படி. சரியா பார்க்கணும். இல்ல ஃபத்ஹத்துன் இல்ல. பாப்போமே. ஐடியா 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 ஐடியா. எப்படி நிப்பாட்டுறது? பத்தமது ஃபதஹ் மது வந்து இல்லையே, ரெண்டு ஃபதஹத்துன் தானே வந்து ஹாக்கு மேல. அந்த ரெண்டும் இல்லை. ரெண்டு இல்லையே, என்ன செய்யற? பாத்தீங்களா பாத்தீங்களா பேச மறந்தீங்களே. நான் கடைசி அவனு போட்டிக்கிறேனே, இவர் ஈகிறாரே, இந்த மாத்து ஆகிறாரே, விட்டுட்டீங்களே அவரை. அலிஃப். அலிஃபிக்கிற பக்கத்துலனா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? எப்படி விளங்குதா இல்லையா, கஷ்டமா இருக்குதா, என்ன விஷயம் பேசிக்கிறோம்மா? இல்லாட்டி கடைசி இந்த ஜும்மா பேங்க் கேட்குற மாதிரி தான் நீங்கள் எல்லாம் காதலை கேட்டு போற மாதிரி இருக்கும். எப்படி விளங்குதா சொல்ற விஷயம்? அப்போ எங்க ஐடியா அங்கே வரணும், துண்ணை மட்டும் பார்க்கப்படாது, பக்கத்தில் அலிஃபிக்கிறதையும் பார்க்கணும். ஐடியா டக்குன்னு அது மீட்டர் ஆகணும். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? நீ பாட்டு எப்படி ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணணும்? ஆ டிராக் பண்ண இழுக்காம கொஞ்சம். விளங்கல, நிப்பாட்டி காட்டுங்க. இழுக்காம மேல. அப்படி நிப்பாட்டையிலவே நான் சொல்லிக்கிறேமே, இதுல மூன்றுல எது எது வந்தாலுமே நீங்க இழுக்கணுமே. மாலஹா. ஆ மலஹா என்று சொல்லி இந்த ஹாவை 1 செகண்ட் இழுக்கணுமே. விலங்கு தானே ஃபைசல்? ஆ. ஓகே, எஸ். மூணாவது விஷயம். மூணாவது எப்படி? தேர்ட் ஒன் பத்தாமது. அஹ்மத். அப்போ யா வந்து லாஸ்டா என்ன செய்யற? இதை பத்தி என்ன என்ன ஐடியா வருது? நான் யாவை பத்தி சொல்லவே இல்லையே. என்ன அப்படிதானே? அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகுது. வெரி குட். அந்த யா கன்ஃபியூஸ் ஆகப்படாது. அதான் அதான் நான் போட்டி அதுதான் போட்டிக்கிறேன். யாக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லையே. நாங்க என்ன சொன்னோம், கடைசியா வார அடையாளத்தை பார்க்க சொல்லிக்கிறோம். அப்படி இல்லாட்டி அழிவை பார்க்க சொன்னோம். அப்படிதானே? பாருங்க, ஆ. லாஸ்ட்ல வார அடையாளத்தை பார்க்கணும். அது ரெண்டும் எங்கட கேட்டகரியில இல்லைன்னு சொன்னா தான் நாங்க என்ன செய்யணும், அலிஃபை பார்க்கணும். இப்போ நீங்க அலிஃபை அ- பார்க்கவே தேவையில்லை, கடைசி எழுத்து பார்க்க தேவையில்லை. கடைசியா வந்து அடையாளத்தை பார்த்தாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம். விளங்குதா? அப்ப எப்படி நிப்பாட்டணும் லாஸ்ட் பண்ண? ஜம் ஆ. ஜம் இல்ல, கவனம். பூஜ்ய எப்படி? உஜ்ஜிஅ.
ருஜியா. பூஜ்ஜிய. ஆ, எப்படி இந்த பாடம் இன்றைக்கு போதுமா? செகண்ட் மெத்தடையும் சொல்லி தரவா, இல்லாட்டி இதில் பேசி நான் கொஞ்சம் ஒர்க் செய்வோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் ஒர்க் ஒன்று தருவேன், ஒர்க். இது ஒவ்வொன்றிலையும் ஓகே. என்ன செய்வோம் நீங்கள் சொல்லணும். ரெண்டு ஒர்க் ஆல்ரெடி சிம்பிள்ஸில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒர்க் ஒன்று இது, கொஞ்சம் அதில் ஜஸ்ட் கொஞ்சம் போதாது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பாட்டு ஒன்று இது. ரெண்டாவது, இந்த மூன்று மெத்தடிக்கு தானே, சாரி ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே இந்த மூணு கேட்டகரிக்கு தானே. இந்த மூன்று கேட்டகரியிலையும் நீங்கள் குர்ஆனில் தேடி பார்க்கணும். நீ வசனம் குர்ஆன் எடுத்து ஓத தேவையில்லை, நல்லா விளைவிக்கணும். ஓத தேவையில்லை. குர்ஆன்ட ஸ்டாப் பண்ணப்படுற பிளேசஸை கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணி இந்த மாதிரி இடங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொன்று மெத்தட்லையும் அலிஃப்ல ஒரு 10 இடம், ஃபத்தஹ் மத் வார ஒரு 10 இடம், ஃபத்ஹத்தைன் வார ஒரு 10 இடம், இப்படி நீங்கள் தேடணும். ஏழுமா? ஓகே. நீங்கள் தேடினால் ஃபைசல் இந்த நோட்ஸை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. இந்த நோட்ஸை நீங்கள் நோட் பண்ணி ரைட் பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸ்பிளனேஷன் ஐடியா இல்லாமல் என்ன செய்யும் உங்களுக்கு? மெமரைஸ் ஆகும். எஸ், மெமரிஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணினா நீங்கள் டவுட் இல்லாமல் கன்ஃபியூஸ் இல்லாமல் பர்சனை விட செல்வீங்க இன்ஷா அல்லாஹ். நல்லம்மா, ரைட் வாங்க. ஓகே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க.